வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அர்ஜுனனை ஒரு வார்த்தையில் எழுப்பிய கண்ணன் உங்களையும் எழுப்புவார். ஓம் நம சிவாய. இன்றைய ஆன்மீக ஒளியாக சோர்வை வென்ற அர்ஜுனன் வெற்றியின் ரகசியம் சொன்ன கண்ணன். சிந்திக்கலாம். மனசோர்வின் தொடக்கம். குருஷேஸ்திர போர்க்களம். அர்ஜுனன் தனது சொந்தங்கள், குருமார்கள், நண்பர்கள் எல்லாம் எதிரில் நிற்பதை பார்த்தவுடன் மனம் உடைந்து போனான். கையில் இருந்த காண்டீபம் நழுவியது, உடல் நடுங்கியது, வியர்த்து கொட்டியது. என்னால் போரிட முடியாது என்று சோர்ந்து அமர்ந்தான். கண்ணனின் இடி முழக்கம். அப்போது கிருஷ்ணர் மெதுவாக பார்த்து சொன்னார், அர்ஜுனா, இதய பலவீனத்தை துறந்து எழு. அந்த ஒரு வார்த்தை இடி முழக்கம் போல அர்ஜுனனின் உள்ளத்தை உலுக்கியது. சோர்வும் கோழைத்தனமும் ஒரு வீரனுக்கு அழகல்ல என்று கண்ணன் உணர்த்தினார். நம் வாழ்க்கையின் போர்க்களம். இதேபோல் நம் வாழ்க்கையிலும் போர்க்களம் இருக்கிறது. அது வாள் போர் இல்லை. மன வருத்தம், நோய்கள், தொழில் பிரச்சனை, குடும்ப பிரிவு, விபத்து, மரணம், நம்பிக்கை இழப்பு, இந்த எல்லா சோதனைகளும் நம் வாழ்க்கையின் மகாபாரத போர்தான். கீதையின் வெற்றி ரகசியம் என்ன சொல்கிறது தெரியுமா? அர்ஜுனனை மீண்டும் வீரனாக மாற்றியது கண்ணன் சொன்ன பகவத்கீதை. சோர்வில் இருந்து மீண்டும் எழ வேண்டும் என்றால் முதலில் மனதை நிலைநிறுத்த வேண்டும். பிரச்சனை பெரியது இல்லை, நம்ம நம்பிக்கைதான் பெரியது. கீதையின் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் கை விளக்காக வழிகாட்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? அப்படின்னா சோர்வை விடுங்கள், சரணாகதி அடையுங்கள், அர்ஜுனனை போல் மீண்டும் எழுங்கள். கண்ணன் சொன்ன கீதை இருந்தால் தோல்வி கூட வெற்றிக்கான பாதைதான். நீங்கள் இன்று எந்த போராட்டத்தை சந்திக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். சோர்வை வெல்ல இந்த வீடியோவை சேமித்து தினமும் பாருங்கள். நன்றி. நமச்சிவாயம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.